குட்டி பாப்பா கையசைச்ச உடனே அவளோட மனநிலை சரியில்லாத அக்கா சரியாயிடுறாங்க. மறுபடியும் இந்த குட்டி பொண்ணு கையசைக்கிறா. ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள அவளோட இன்னொரு அக்கா ரொம்ப தைரியமான ஆளா மாறிடுறா. ஆக்சுவலா இந்த குழந்தை இவங்கிட்ட எப்படி வந்திருக்கும்னா, இந்த குழந்தை பிறக்கிறப்பே அதீத சக்தியோட பிறந்திருப்பா. இவளோட அம்மா இவ பிறக்கிறப்பே இறந்து போயிருப்பாங்க. அதனால அவளோட சித்தி இந்த குழந்தைய வீட்டை விட்டு வெளியே தூக்கிட்டு போய் போட சொல்லிடுறா. அந்த வழியா வந்த ஒருத்தர் இந்த குழந்தைய பாக்குறாரு. முதல்ல இதை எடுத்துட்டு போனா நம்ம என்ன பண்றது, நம்மளே சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், வேற யாராவது எடுத்துட்டு போட்டுட்டு அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு கிளம்புறாரு. அவரு கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. சரின்னு அவரே அந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. அப்ப அவரோட வைஃப் நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த நேரத்துல இந்த குழந்தைய வேற கூட்டு வந்து கஷ்டப்பட தெரியுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரிய பொண்ணு சொல்றா, பரவாயில்லம்மா நான் போய் இந்த குழந்தைக்காக சாப்பாடு எப்படியாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. இந்த குழந்தை அவங்க பேசுறதா கேட்டுட்டு இருப்பா. உடனே அவளோட கையை அப்படி அசைக்கிறா. அங்க இருந்து ஒரு ட்ரம்ல இருந்து சாப்பாடு கொட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த குடும்பமே அதிர்ச்சி ஆயிடுது. அதே நேரத்துல ரொம்ப சந்தோஷமா படுறாங்க. இப்ப இருக்க கூட இல்லாத இடத்துல அவ்வளவு அரிசி வந்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தை இனிமே நம்மளே வளர்க்கலாம்னு அவங்க முடிவும் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு 2 காவலாளி வந்து, நீங்க ரொம்ப நாளா டாக்ஸ் கட்டவே இல்ல, காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க எங்கிட்ட சுத்தமா காசு இல்ல, ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்றாரு. உடனே அவங்க அந்த வயசானவரை அடிக்க போறாங்க. அதனால அந்த குழந்தை ஒரு மேஜிக் பண்றா. இப்ப இன்னொரு ஆளங்க வராங்க. அவங்கள அடிக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா அவன் நல்லவன் பார்த்தா இவங்க ரொம்ப மோசமானவனா இருக்கான். ஒழுங்கா $3000 சீக்கிரமா கொடு, இல்லைன்னா உன் குடும்பத்தை அழிச்சிடுன்னு சொல்லி மிரட்டுறான். இந்த குழந்தை மறுபடியும் ஒரு மேஜிக் பண்ணி அவனை அங்கேயிருந்து ஓட விட்டுறா. இப்ப நம்ம அடுத்த நாள் ஆச்சு பின்னாடி இருக்க கிழங்கெல்லாம் எடுத்து பார்க்கலாம், அதை கொண்டு போய் வித்தா கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதை வச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம காசு கொடுத்துடலாம்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த குழந்தை மேஜிக் பண்ணிருப்பா, அதனால அந்த கிழங்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். இப்ப அதை எடுத்து ஒரு சாப்பிட்டு பாக்குறாரு, ரொம்ப டேஸ்டா இருக்கு, இதை கொண்டு போய் மார்க்கெட்ல விற்க சொல்றாரு. அப்ப அந்த குழந்தை உடனே அழ ஆரம்பிக்கிறா. சரி பாப்பாவையும் தூக்கிட்டு போலான்னு சொல்லி பாப்பாவையும் தூக்கிட்டு போறாங்க. அப்பதான் ஒரு லேடி அந்த பொண்ணுங்களை எப்படியா ஏமாத்தி இந்த கிழங்கெல்லாம் வாங்கிடலான்னு சொல்லி பிளான் பண்றா. இதை அந்த குழந்தை கண்டுபிடிச்சு அந்த மணல்ல சரியில்லாத அக்காவை சரி பண்றாங்க. இப்ப ரொம்ப புத்திசாலியான அந்த பொண்ணு எல்லா கிழங்கையும் சூப்பரா விற்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப எல்லா கிழங்கும் காலியாயிடுது. அப்ப அந்த குழந்தையோட சின்ன அக்காவை இன்னொருத்த அடிக்க வரனால எதுவுமே பண்ண முடியல. பெரிய கையோ ட்ரை பண்றாங்க, ஆனாலும் காப்பாற்ற முடியல. உடனே அந்த பாப்பா மறுபடியும் மேஜிக் பண்றாங்க. இப்ப அந்த தங்கச்சி அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு நவத்தி எடுத்துடுறா. இந்த குழந்தை அந்த குடும்பத்தோட மொத்த தலைவிதியுமே மாத்திடுறா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.